ஒண்ணும் இல்ல. ஓம் அருள் தரும் பணத்துக்கான அதிபதி அழகனே யாரு? போற்றி. ஓம் அடியார்க்கு பெரும் பணத்துக்கு அரசனே வந்து குரு, போற்றி. சிறு பணத்துக்கு யாரு? சுக்கிரன். ஓம் அப்ப நமக்கு மாயனே பெரும் பணம் வந்தாலும் போற்றி. ஓகே தான், சிறு பணம் வந்தாலும் ஓகே தான். ஓம் அப்போ மயில்வாகனே குருவை நம்ம போற்றி. ஆக்டிவேஷன் பண்ணணும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் ஓம் இது நமக்கு திருமுறை வரணும் தேவனே அப்படின்னா, போற்றி. இந்த பணம் நமக்கு வரணும்னா ஓம் குருவை மட்டும் தினமும் இல்லைங்க, உன்னை குருவை தாண்டி ஒரு பணிவோம் கிரகம் போற்றி. இருக்கு. அந்த கிரகத்தை ஆக்டிவேஷன் பண்ணா கண்டிப்பா ஓம் பணம் வரும். அறவழி செல்வனே போற்றி. குருவை தாண்டி இருக்கக்கூடிய குருனாலே பணம் முடிவு பண்ணிட்டீங்க. அறிவில் குருவை பெரியோன் தாண்டி ஒரு கிரகம் இருக்கு. போற்றி. யாரு? ஓம் என்னங்கய்யா? குரமகள் துணைவனே யாருங்க? போற்றி. சனி பகவான். ஓம் அவரை குன்றுடை தான் மெயினா ஆக்டிவேஷன் குமரனே பண்ணணும். அப்பதான் போற்றி. பணம் வரும். என்னங்கய்யா? ஓம் விரிசடை மைந்தனே போற்றி. அதேதான். ஓம் அப்ப வேலுடை உழைப்பு, வாழனே தொழில், போற்றி. வேலை அப்படின்னா சனிதான். இந்த ஓம் சனியை நம்ம எப்படி கரிமுகத் இயக்கணும் இளையோன் அப்படின்றதோட போற்றி. குரு சனியை இயக்கணும். ஓம் கை குரு கொடுப்பவனே சனியை இயக்கணும். போற்றி. குருவையும் சனியை எப்படி இயக்கலாம்? ஓம் அரியவன் மறு